என்னாச்சு சித்தார்த்? எதுக்காகப்பா இங்க எல்லாரையும் வெளியில கூப்பிட்டு பேசுற? பெரிய பாட்டி, சீமாவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே புரியல. ஆனா எது நடந்துட்டு இருக்கோ அது சாதாரணமானது இல்ல. இது சரி பண்ண ஏதாவது வைத்தியம் இருக்கும்ல சித்தார்த்? எப்படி இப்படி நடந்திருக்கு? பெரிய பாட்டி, இந்த பாதிப்பை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. இந்த பாதிப்பு எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். இல்ல, நீங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. சீமாவுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அத பத்தி அவகிட்ட யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் அவ எதிரில யாரும் அழவும் கூடாது. நம்ம கண்ணுல கண்ணீரை பார்த்தாலும் அவ மனசுடைஞ்சு போயிடுவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் சீமா எல்லா ஆபத்துல இருந்தும் நம்ம காப்பாத்திக்கிட்டு தான் வந்திருக்கா. இப்ப அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மளது தானே. நீங்க சரியா சொன்னீங்க. நம்ம இப்ப எதை பத்தி யோசிக்காம டாக்டருக்கு போன் பண்ணலாம். அவர் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. அம்மா ரோகிணி, நீ சீமா கிட்டே இருமா. இங்க பாருமா, நீயும் தைரியமா இருக்கணும். வாங்க. சரிங்க பெரிய பாட்டி, வாங்க போலாம். நிஜமாதான் சொல்றியா பொம்மை? உன்னால எங்க அம்மாவை சரி பண்ண முடியுமா? ஆமா அஞ்சலி, நிச்சயமா என்னால சரி பண்ண முடியும். நீ என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போறேன். உங்களோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. இனிமே அந்த சிலை என்னைக்குமே முடிவடையாது. நீ இப்ப என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, சீமாவோட கால் வேலை செய்யல. இது நடக்க வேண்டியதுதான் சசி. ஷாக் ஆகாத. நான் என்ன விரும்புறேன்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ரோகிணி, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? என்னால அசைய முடியல, எழுந்துக்க முடியல. நான் இப்பவே எழுந்துக்கணும் ரோகிணி. நான் கீழே போய் எல்லா வேலையும் செய்யணும். இந்த மாதிரி படுத்துட்டு இருக்க என்னால முடியல. அக்கா, இந்த மாதிரி வியாதி எல்லாம் சாதாரண விஷயம் தான்க்கா. ஆனா ஓய்வு எடுத்துக்கிட்டு நம்ம சரியான நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும்க்கா. நீங்க எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? எல்லாரும் போயிருக்காங்கல்ல, டாக்டர் கிட்ட பேசுவாங்க. சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும்க்கா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அக்கா, உங்களுக்கு துர்க்கை அம்மன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? அது போதும். நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்கக்கா, ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. நான் குணமாயிடுவேன்ல? ஆயிடுவீங்கக்கா. இப்ப துர்க்கை அம்மனால எதுவும் செய்ய முடியாது ரோகிணி. உன் அக்காவோட ஒவ்வொரு மூச்சியும் இனி பாதாள தேவிதா கட்டுப்படுத்தும். தேவிகா, உள்ள வா. உள்ள வா. சீமாக்காக்கு திடீர்னு என்னாச்சு? எனக்கு சசிதான் சொன்னா அவங்களுக்கு திடீர்னு. அம்மா, நான் போய் சீமாக்காவை பார்க்கலாமா?
எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆனா அங்க எல்லார் முன்னாடி எதுவும் பேசாத. சரி அஞ்சலி, பேச மாட்டேன். கூட்டிட்டு போமா. நம்ம கிட்ட வந்துட்டோம். ப்ளீஸ் அமைதியா இரு. யாராவது நீ பேசுறது கேட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த அஞ்சலி யார் கூட பேசிட்டு இருக்கா? அஞ்சலி, எங்கம்மா போயிட்டு இருக்க? அம்மாவை பார்க்க போறேன். ஏன்? அட அஞ்சலி, அஞ்சலி அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல? அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாருன்னா அம்மா எவ்வளவு ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் உடம்பு சரியாகுமா. ஆனா நானும் அம்மாவை குணப்படுத்துறதுக்காக தான் இந்த பொம்மையை அங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நம்ம 2 பேரும் வண்டியில வெளியே போயிட்டு வரலாம், சரியா? அப்புறமா இப்ப நான் ஹோம்ஒர்க் பண்ணணும். சாரி அஞ்சலி, இந்த பாவியோட நிழல் உன் மேல படுறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. இந்த பாவியோட நோக்கம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. இவ என்னைக்கு அடங்குவாளோ? என்ன நீ ஏதோ பேசிட்டு இருக்க? எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் நீங்க நம்புறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எதுக்கு சொல்றேன்னா, சீமாக்கா நிறைய கெட்ட ஆவிகளோட மோதி இருக்காங்க. அந்த போராட்டத்தால எத்தனையோ மாய சக்திகள் உருவாகும். அதுக்கு அழிவே கிடையாது. அந்த மந்திரவாதிகளோட மாய சக்தியால தான் இப்ப சீமாக்காக்கு இப்படி ஆயிருக்கு. அதான் உண்மை. அப்போ என்ன பண்ணலாம் தேவிகா? இதுல இருந்து விடுபடுறதுக்கு எந்த வழியுமே இல்லையாமா? இருக்குமா, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்கா இருக்கா. அவங்க பேர் காயத்ரி. அவங்க ரொம்ப பக்தி உள்ள ஒரு பொண்ணு. இங்க பாருங்கம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு சீமாக்காவை காமிப்போம். எனக்கு தெரிஞ்சு அவங்களாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும். எனக்கு என்னவோ நாம அவங்களை இங்க கூப்பிடுறது சரின்னு தோணுது. அந்த பொண்ணை இங்க வர சொல்லுமா. எனக்கு தெரியும்மா, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஆனா இத நம்புறது தவிர வேற வழியே இல்ல. என்னால சீமாவோட நிலைமைய பார்க்க முடியல. எதுக்காக சொல்றேன்னா, சீமாவை குணப்படுத்துறதுக்காக நாம கண்டிப்பா அந்த பொண்ணை இங்க வர வச்சுதான் ஆகணும். வர சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா. நான் நாளைக்கு காலையில 8 மணிக்கு அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்றேன். நல்லது. எனக்கு நல்லா தெரியும் இதுல இவளோட சூழ்ச்சி ஏதாவது கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் என்ன பண்றது? நானே நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. சாரி பொம்மை, இப்ப என்னால உன்னை வெளியில கூட்டிட்டு போக முடியாது. அங்க ரோகிணி சித்தி இருக்காங்கல்ல, அவங்க உன்னை பார்த்துட்டாங்கன்னா உன்னை என்கிட்ட இருந்து புடுங்கி அவங்க தேவிகா ஆண்டிகிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப நீ தூங்கு. நாளைக்கு நான் கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். அஞ்சலி, ப்ராமிஸ். கடவுளே, நான் இந்த பொம்மையை விட்டு வெளியில வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும் போல இருக்கே. மணி ஆயிடுச்சு. தேவிகா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு 8 மணிக்கே வந்துருவேன்னு சொன்னா 9 மணி ஆச்சு. ஆனா இன்னும் யாரையுமே காணுமே.
எனக்கு என்னமோ அவங்க வருவாங்கன்னு தோணல. தேவிகாக்கு இதே வேலையா போச்சு, நமக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது. நான் தான் காயத்ரி. தேவிகா என்ன இங்க வர சொன்னாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. பரத்வாஜ் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உள்ள வாங்க. பார்த்தல்ல, இன்னைக்கு உன் குடும்பமே என்ன வரவேற்குது. Your skin secret? பாடிக்கு யோகா, ஸ்கின்னுக்கு மெடிமிக்ஸ். மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெடிமிக்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராம பிரிவென்ட் பண்ணும். தூய தேங்காய் எண்ணெயுடன் 18 மூலிகைகள் கொண்ட மெடிமிக்ஸ் காயத்ரி, என்னம்மா விஷயம்? நீங்க ஏதோ கவலையா இருக்கீங்க. எனக்கு உங்க வீட்ல ஒரு தீய நிழலோட வாசனை வந்துச்சு. அது இங்க இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தீய நிழல தூரமா தள்ளி வைக்க ஏதாவது வழி இருக்குல்ல? நீங்க தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா உங்க வீட்ல நான் ஒரு சாந்தி ஹோமம் பண்ணலாமா? அப்படி பண்ணா எல்லாம் சரியா போயிடும். நீங்க சீமாவை சரி பண்றதுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் நாங்க உங்களுக்கு துணையா இருப்போம். அப்ப சரி, நீங்க பூஜை செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க. முக்கியமா பூக்கள், நெய், அப்புறம் ஹோமம் வளர்க்கறதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. முக்கியமா தேங்காய் எடுத்துட்டு வர மறந்துடாதீங்க. ஏன்னா ஹோமத்தோட தீயில தேங்காவை எரிச்சு இந்த வீட்டுல வச்சிடலாம். அப்புறம் உங்க வீட்டு பக்கம் கூட எந்த கெட்ட ஆத்மாக்களும் தலை வச்சு கூட படுக்காது. சரி அம்மாடி, பூஜைக்கு என்ன வேணுமோ ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிம்மா. அம்மா தாயே, எங்களை நீங்க தாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? சாத்தான்களோட தேவி, இந்த பாதாள தேவியை இங்க நிலைநிறுத்த போறேன். இது என்னோட சவால். காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ.
பொம்மை, இப்ப எல்லாரும் போயிருப்பாங்க. இப்ப என்னால அம்மா கிட்ட உன்னை கூட்டிட்டு போக முடியும். நீ அவங்கள சீக்கிரமா குணப்படுத்திடு, சரியா? சரி அஞ்சலி, நீ என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். அஞ்சலி, அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் அம்மாவை சந்திக்க போலான்னு இருந்தேன். அம்மாவை சந்திக்க போயிட்டு இருந்தியா? உனக்கு அம்மாவை பத்தி கவலை ரொம்ப இருக்குல்ல? அந்த அம்மன் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம வீட்ல இப்போ ஒரு பூஜை நடக்க போகுது. அவங்க அம்மாவுக்காக விசேஷமா பூஜை பண்ண போறாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா அம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்க, சரியா? இப்ப நான் சொல்றது கேளு. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே பூஜைக்கு வந்துரு. நம்ம எல்லாருமா சேர்ந்து அம்மன் கிட்ட வேண்டிக்கலாம். அதுக்கப்புறமா அம்மா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ஓகே. நீ கேட்டியா பொம்மை? வீட்ல பூஜை நடக்க போதான், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதனால அம்மாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. இப்ப நான் பூஜையை பார்க்க போறேன். அஞ்சலி, எதுவும் சரியாகாதுமா. ஒருவேளை அந்த பூஜை நடந்துருச்சுன்னா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். இந்த வீட்டை அப்புறம் யாராலையும் காப்பாற்றவே முடியாது. எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா போயிடும். கால காலாய நமஹ, காயத்ரி நமஹ, கலா கலப்பே விஸ்வம் விஸ்வம் ஸ்வாஹா. அம்மா தாயே, என் வீட்ல என் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்மா. அதனால நீங்க சீமாவை எப்படியாவது குணப்படுத்துறீங்கம்மா. இவங்க எரியற நெருப்புக்குள்ள கையை விட்டு தேங்காய் எடுத்திருக்காங்க. இது அதிசயமா இருக்குமா? ஆமாம்மா. பாத்தீங்களாக்கா? பாட்டி, சீமா, சீமா,
அம்மன் தாய் தன்னோட பசங்களுக்கு என்னைக்குமே கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க. ஜெய் துர்கா தேவி. உன்னை உன் துர்க்கை அம்மன் இல்ல, இந்த பாதாள தேவி தான் சரி பண்ணா சீமா. எவ்வளவு சந்தோஷப்படணுமோ சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுல அழுக சத்தத்தை தவிர வேற எதுவும் கேட்க போறதில்ல.